Namaskaram. Innyoda proverb. Power of tongue is so real. Stop saying you are tired all the time. You are broke or you are depressed. Start saying you are grateful. Start manifesting the growth. Start speaking life into yourself. Beautiful guy. Excellent, excellent, excellent. கண்டிப்பா the second part you can make it true. என்ன அழகா சொல்றா பாருங்க. Start saying you are grateful. You are grateful. Yes, you are grateful. ஏன்னா you are God's creation. You are God's creation. Please accept it. எவ்வளோ அழகான மனித ஜென்மம் வந்து எவ்வளோ பெரிய ஜென்மங்கள்லேயே மனித ஜென்மம் அவ்வளோ உசந்தது. ஸோ யூ ஆர் நன்றி உணர்வோடு இருங்கள். ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் தி க்ரோத். ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம், தவிழ்ந்தோம், இதெல்லாம் நம்ம பண்ணினோம் இல்லையா? தவிழ்ந்தோம், திக்கினோம், அப்புறம் பேசினோம், நின்றோம், ஓடினோம், இதெல்லாம் நம்ம பண்ணினோம் இல்லையா? ஸோ மேனிஃபெஸ்ட் தி க்ரோத். கண்டிப்பாங்க. நெக்ஸ்ட், ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் லைஃப் இன்டு யுவர் செல்ஃப். அழகான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை நீங்கள் தாங்க. அதை அப்படியே நீங்கள் லயிச்சு போனோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் லயிச்சு போனோம். என்ன அழகாக கடவுள் கொடுத்துருக்கார், நம்மளை பேச வச்சுருக்கார், நம்மளை நடக்க வச்சுருக்கார், நம்மளை பார்க்க வச்சுருக்கார், நம்ம வேணுங்கிறத நம்ம சாப்பிட வச்சுருக்கார். விரும்பியதே நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நம்ம சாப்பிட்றோம், விரும்பியதை நம்ம கேட்குறோம், விரும்பியதை நம்ம பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிங்கோ. லைஃப் இன்டு யுவர் செல்ஃப் அனுபவிங்கோ. ஃபஸ்ட்டு சொல்கிறா பாருங்கோ, ஸ்டார்ட் சேயிங் என்னால் முடியல, எப்போ பார்த்தாலும் முடியுமோ, இப்படி இந்த மோமோவே வேண்டாம், மோமோவே வேண்டாம். செகண்ட் பார்ட் என்ன அழகாக சொல்கிறா பாருங்கோ. இதுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒத்துழைக்கும், ரொம்ப ஒத்துழைக்கும். மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது எஸ் யூ கேன் ஸ்பீக் லைஃப் இன்டு யுவர் செல்ஃப். ஆச்சா, இன்னொன்று ஒரு பெரிய ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்களும் ஒத்துப்பேன். ஆமாம் கரெக்டு, இத்தனை நாளாக தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவேன். என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி செடியை வருங்க, அழகான செடி, ஒரு மல்லி செடியோ இல்லை உங்களுக்கு இஷ்டமான பூக்கிற செடி, என்ன செடி ஆனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது. அதை உணரல. டெய்லி நீங்கள் தண்ணி விடும்போது அழகாக மறுநாளைக்கு உங்களோட ஆசைக்கேற்ற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அழகாக பூத்து குலுங்கிறது இல்லையா? அது உண்மை தானே? அப்போ அதுக்கு உயிர் இருக்குது, அது நிஜம். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? அதுக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கோ. அது கண்டிப்பாக அதை சரி பண்ணும், கண்டிப்பாக சரி பண்ணுங்க. இதை நீங்கள் நம்புங்கோ. நீங்கள் தண்ணி விடும்போது அது உங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி அழகாக பூத்து குலுங்குது இல்லை? ரோஜாவோ என்ன செடி ஆனாலும் சரி, துளசி செடி ஆனாலும் சரி, எந்த செடி ஆனாலும் அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது இல்லை. அப்போது அது உங்கள் ஃப்ரெண்டு தானே? அப்போ அது உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா? அப்போது அந்த உண்மையான ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி நான் வேணும், ஏதோ நடத்திக்கூட பேசுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, அதை நீ சரி பண்ணி கூட பேசுங்க. கண்டிப்பாக அது சரி பண்ணும். இதை மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் தி க்ரோத். நிச்சயமாங்க. அது வளர 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 நீங்களும் சுகமாக வளர வேணுங்க. அது அழகாக உங்களோடதெல்லாம் சரி பண்ணுங்க. இது உண்மைங்க. அதுக்கோசரம் நீங்கள் வந்து முள்ளு செடியை வச்சுட்டு நான் சொன்னேன் அது கேட்கல, அது கிடையாது. இன்னொன்று, பவர் ஆஃப் டங் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போது அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ பவர், இந்த டங்குக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நீ நல்லது பேச 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 நல்லது உனக்கு வரும். நீ அன்பாக ஒருத்தர்கிட்ட இருந்தால் அன்பு வரும். கண்டிப்பாங்க. அதுதாங்க. இப்போது இன்னொன்று ஒரு கலோக்கியெல்லாம் நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றி பேசுகிறேன். முன்னாடிலாம் வந்து ஃபோனுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, ட்ரிங் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது வாட்ஸ்அப் வந்துடுது, ஏகப்பட்ட மீடியாலாம் வந்துடுது. இப்போது நீங்கள் வந்து ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயோ இருக்கா, நீங்கள் ஒன்றும் டெய்லி பார்க்கறது இல்லை, அவள் வந்து உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் ஏதோ ஒரு மெசேஜ் போடுறா, அந்த மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு பதில் கொடுக்குறேன்,
நீங்கள் ஏதோ பதில் கொடுக்குற அப்போது இங்கே நீங்கள் டைப் அடிக்கும்போது அவகிட்ட போய் அது சேர்றது. அப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க, அது சேட்டலைட் மூலமாக போய் சேர்றது, அது ஓகே, அதெல்லாம் சயின்டிஃபிக் சயின்ஸு அப்படின்னு நீங்கள் அதை பக்கம் வச்சாலும் நீங்கள் பேசுறது கூட அங்கே போய் சேரும். இந்த செடி கொடி மரங்கள் கிட்ட கூட போய் சேரும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வளர்க்கக்கூடிய இஷ்டமான செடிகள் கிட்ட நீங்கள் பேசுங்கள், அன்பாக இருங்கள். கண்டிப்பாக உங்களோட சுக துக்கத்துக்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுதாங்க சாராம்சம். உறுதுணையாக இருக்கும். அப்போது என்ன அர்த்தம், நீங்கள் என்ன சொல்கிறேன், இந்த பவர் ஆஃப் டங், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன விதை விதைத்தவன் வினை அறுப்பான் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த செடிக்கிட்ட ரொம்ப இஷ்டமாக இருந்தேன்னா செடி உங்களை இஷ்டமாக இருக்குங்க. அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கல அது செடி தானே அப்படின்னு, கிடையாது. அதே மாதிரி உங்கள் சுவாமி ஃபோட்டோ உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய சுவாமி ஃபோட்டோ கிட்ட கூட போய் நீங்கள் பேசுங்கோ, அது உங்களுக்கு பதில் கொடுக்கும். இது உண்மை. அதுதான் எப்போதுமே நம்ம கலோக்கியில் நம்ம பேசணும். ஆனால் நீங்கள் அங்கே பேசாமல் மனுஷா கிட்ட பேசுகிற ஹூ வில் ரியாக்ட் பவுன்ஸ், டப்பால் 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 உங்களுக்கு உடனே பதில் கொடுப்பா. வேண்டாம், மனுஷா கிட்ட பேசாதீங்கோ. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப உண்மையானவா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவா, பழகினவா ஏதோ ஒரு தவறுதல் பண்ணுறா. ஆனால் நீங்கள் அவளை சொல்லணும், திருத்தணும்னு நீங்கள் பார்க்குறேன். சில நேரங்களில் இப்போ அட்வைஸ் யாருக்குமே பிடிக்கிறதில்ல. ஏன்னா அதுதான் இட் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதனால் அட்வைஸ் கொடுத்ததுனால உங்களை மதிக்க மாட்டான். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி செடிகள்கிட்டேயோ இந்த மாதிரி சுவாமி ஃபோட்டோ கிட்டேயோ போய் இன்னார் இப்படி இருக்கா, கொஞ்சம் நீ அவளுக்கு இந்த மாதிரி சரி பண்ணி கூட அப்படின்னு நீங்கள் அங்கே சொல்லி பாருங்கோ, அது வேலை செய்கிறதா இல்லையான்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கல்ல 2 மாங்காய். நீங்கள் அவளை திருத்தின மாதிரியும் ஒரு சந்தோஷமாகும். அதே சமயத்தில் கடவுள் உங்கள் பேச்சை அவர் கேட்குறார் அப்படிங்கிற ஒரு சமாதானம் ஆகும். ஒரு கல்ல 2 மாங்காய். கண்டிப்பாக இது நடக்குங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவகிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசினா சம்டைம்ஸ் தே மே டேக் இட் குட் வே, இல்லைன்னா அன்பிளசன்ட்னஸ் தான் வரும். அதுக்கு பதிலாக ரூட்டை மாற்றி யோசி. நீங்கள் இவாக்கிட்ட மூலமாக சொன்னால் இவா எப்படியாவது அவகிட்ட தெரிவிப்பா. அப்போ தெரிவிக்கும் போது அவளாக மாறும்போது அது தப்பாக யாருக்கும் பாதிக்காது. இதுதாங்க லைஃப், இதுதாங்க சாராம்சம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட, பஞ்சபூதங்கள் கிட்ட நீங்கள் சொன்னேன்னா கண்டிப்பாக அவகிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணமோ பண்ணி அவளும் நல்லா இருப்பா, நீங்களும் நல்லா இருப்பீள். சூப்பருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். அதுதாங்க பவர் ஆஃப் டங். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்கோ, 10 வாட்டி சொல்லுங்கோ. உங்களுக்கு வேணுங்கிறவா வேண்டாதவா அத்தனை பேரையும் சொல்லுங்க, வாழ்க வளமுடன், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சொல்லுங்கோ, தப்பே கிடையாது. அப்போ அந்த வாழ்க வளமுடல நீங்களும் வாழ்வீள். இதுதாங்க உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ, அண்ட் ட்ரை டு ஜாயின் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக பல சாதனைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் பாதுகாக்க முடியும். உங்களை நீங்கள் நல்ல குரோத், பயங்கரமான குரோத்துக்கு நீங்கள் வர முடியும். இது நிஜம். நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் முதல்ல கற்றுண்டு அதை பிரயோகம் பண்ண ஆரம்பிங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.